நண்பர்களே வணக்கம். இப்போ சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பு 7 வருஷத்திற்கு உள்ளார தண்டனை கொடுக்கக்கூடிய வகையிலான குற்றச்சாட்டு ஒன்றில் பெயர் சேர்க்கப்பட்ட ஒரு நபரை போலீஸார் அவசியத்தை தாண்டி கைது செய்யக்கூடாதுன்னு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் காவல் நிலையத்திலேயே பிணையில் விட்டுறலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த நடைமுறையை அர்னேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. அதே மாதிரி லலிதா குமாரி கேஸு கைது செய்வதற்கான நடைமுறையை பற்றி போலீஸாருக்கு நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய கேஸ் இருக்குது. இந்த மாதிரியான வழக்கு நடைமுறைகளை வச்சு பார்க்குற பொழுது 7 வருடத்திற்கு உள்ளாக தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்கு ஒன்றில் புகாரில் எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டுள்ள ஒரு நபரை அல்லது நபர்களை காவல் நிலைய பிணையிலேயே நீங்கள் விட்டுறலாம், இதுக்காக ரிமாண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் தான் இப்போ பெரும்பாலும் ஸ்டேஷன் பெயிலையே எல்லாரையுமே பெரும்பாலும் விட்டுருவாங்க. ஒருவேளை 7 வருஷத்திற்கு மேலே தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்காக இருந்தால் கூட 10 வருஷத்துக்குள்ளே 7 to 10 வருஷத்துக்குள்ளே தண்டனை கொடுக்குற வழக்காக இருந்தால் கூட அந்த நபர், அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் 60 வயசுக்கு மேலே இருக்கிற சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அவரையும் கூட நீங்கள் பிணையிலே, ஸ்டேஷன் பிணையிலேயே, காவல் நிலைய பிணையிலே விட்டுறலாம். ஏன்னா சீனியர் சிட்டிசன் பொதுவாகவே 60 வயசுக்கு மேலே இருக்கிற நபராக இருந்தால் கைது செய்ய மாட்டாங்க, காவல் நிலைய பிணையிலே விட்டுருவாங்க. சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு ஒரு நீதிமன்றத்தில் ஆஜராகி வழக்கு நடத்திக்கலாம். ஆனால் பர்டிகுலராக 7 வரைக்கும்னா எல்லாரையுமே ஸ்டேஷன் பெயிலில் விடலாம் அப்படின்னு இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கைட்லைன்ஸ் இருக்குது. அதன் அடிப்படையில் இப்போ காவல்துறையை பொறுத்த மட்டும் பெரும்பாலுமே யாரையுமே ரிமாண்ட் பண்ணுறது இல்லை. எப்போ ரிமாண்ட் பண்ணுறாங்க 7 வருஷத்துக்குள்ளே அப்படின்னா, ஒரு காயம் கொடுங்காயமாக இருக்குது, அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவரால் காயம்பட்டவருக்கு காயம் அதிகமாக இருக்குது, கொடுங்காயமாக இருக்குது, கிரீவியஸாக அவர் இன்பேஷண்ட்டாக இருக்கார் ஆஸ்பத்திரியில், இவரை ரிமாண்ட் பண்ணாமல் விட்டால் மறுபடியும் அவரை போய் தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இதே சம்பவம் தொடருங்கிறது மாதிரியான ஒரு முகாந்திரம் தெரிந்தால் மட்டுமே என்ன செய்யலாம், நம்ம அவரை ரிமாண்ட் பண்ணலாம். மற்றபடி ரிமாண்ட் பண்ண வேண்டாம். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரிமாண்ட் பண்ணணும். குறிப்பாக 3 வருஷத்துக்குள்ளே தண்டனை கொடுக்குற வழக்காக இருந்தால் ரிமாண்டே பண்ணக்கூடாது, ஸ்டேஷன் பெயிலில் விட்டுறணும். 7 வரைக்குமே விட்டுறணும். அவசியம் ஏற்பட்டால் இந்த தவறு தொடரும், சாட்சிகளை கலைப்பார், விக்டிமை மேற்கொண்டு தொந்தரவு பண்ணுவார், ஃபர்தராக இவர் அஃபென்ஸ் பண்ணுவார், சமுதாயத்துக்கு பிரச்சனையாக இருக்கும். இப்போ இவரை ரிமாண்ட் பண்ணலைன்னா மேற்கொண்டு தொந்தரவுங்கிற மாதிரி உண்மையாக புலன் விசாரணையில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு தெரிஞ்சு, விசாரணை அதிகாரிக்கு தெரிய பப்ளிக்கு தெரிய பப்ளிக்கு பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவரை ரிமாண்ட் பண்ணணும்னு இருக்குது. அதனால் காவல் நிலையத்தில் காவல்துறை இதை கவனமாக ஃபாலோ பண்ணுறாங்க. பொதுமக்கள் இதை தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.